என்ன நண்பர்களே, ஒரே கேம் விளாண்டு போர் அடிச்சு போயிடுச்சா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா உங்களுக்காகவே நான் தேடி ஒரு டாப் 5 கேம்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஒரு கேம் உங்களை கட்டுப்பேற்றுற மாட்டா இருக்கும், ஒரு கேம் உங்களை வேறு உலகத்துக்கே கொண்டு போயிடும். அப்படிப்பட்ட கேம்லாம் எடுத்து வந்திருக்கேன். 2026 புதுசாக மொபைல் கேம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தி ஆர்கே ஜோக்கர் ஃபேமிலி நண்பர்களே. ஒரு லைக், ஒரு ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வேர்ல்டு வார் 2 பேட்டில் காம்பேக்ட். நீங்கள் ஒரு கமாண்டராக இருந்து வேர்ல்டு வார் 2ல் ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும், அந்த பழைய துப்பாக்கி பழைய ஆயுதங்கள்லாம் வச்சு எல்லாம் ஒவ்வொரு லெவலில் அப்டேட் பண்ணி அடுத்து மாசாக எப்படி நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் நிறைஞ்ச ஒரு ஷூட்டர் கேம் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் ஷூட்டிங் கேம்ஸ் கன்னெல்லாம் ரொம்ப பயன்படுத்தி விளாடணுன்னு ஆசையாக இருக்கும். அவங்களாம் இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட கேம். ஓகேவா நண்பர்களே, நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற கேம் என்னென்னா கன்ஸ் டவுன் அரீனா. இந்த கேம் எப்படின்னா ஒரு கவுபாய் காலத்தில் நீங்கள் எப்படி கன்னை டக்குன்னு எடுத்து டக்குன்னு சொல்கிறீங்க அது மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கன் எடுத்து சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜெயிக்கலாம். இது ஒரு ஆன்லைன் கேம்ங்கிறதுனால உங்கள் ஃப்ரெண்டோடய சேர்ந்து நீங்கள் விளாட்லாம். இதில் உங்கள் கேரக்டரையும் மாற்றிக்கலாம், கேரக்டரோட ஸ்கில்லையும் மாற்றிக்கலாம். கரெக்டாக குறிப்பாத்து சுட தெரிஞ்சால் நீங்கள் தான் இந்த கேமோட கிங்காகவே இருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்டு கூட உங்களை தோக்கடிக்க முடியாது, அந்தளவுக்கு நீங்கள் ஸ்கில்லாக மாறிடுவீங்க. அப்படிப்பட்ட கேம் தான் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கேம் என்னென்னா லாஸ்ட் இன் ப்ளூ. நீங்கள் ஒரு தீவில் மாட்டிக்கிட்டு அந்த தீவுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்கிறீங்க மட்டும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அங்கே நிறைய இடம் இருக்கும். இந்த கிராபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் இருக்க மட்டுமே இருக்கும். அங்கே வெடிக்க போகிற எரிமலை, அதுக்கப்புறம் அங்கே புடுக்க போகிற பனிப்பாறைகள், இதெல்லாம் நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதோட நீங்கள் ஒரு குரூப்பாகவும் சேர்ந்து நீங்கள் இந்த கேம் விளாட முடியும். அப்படிப்பட்ட கேம் தான் இது. நான் இதை உங்களுக்காக கஷ்டப்பட்டு தேடி எடுத்து வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக்கு அப்படி ஒரு தட்டி விட்டு போயிருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க நம்ம அடுத்த கேம்குள்ளே போகலாம். நம்மளோட 4வது லிஸ்ட் இருக்க கேம். அப்படியே நண்பா, இந்த கேமை விளையாடும் போது நீ மைண்டு கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நீ கடைசியில் முடிக்க போகிறப்ப கூட கபடி கடியில் ஆப் வைக்கிற மட்டும் இருக்கும். நீங்கள் எப்படிலாம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் இந்த கேம் கஷ்டம். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இந்த கேமை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நண்பா. நான் உனக்கு சவால் கொடுக்குறேன், முடிஞ்சால் நீ இந்த கேமை முடிச்சுட்டு எனக்கு வீடியோ அனுப்பிவிடு, சரியா? நான் இந்த கேம் விளாண்டு பார்த்தேன், கடைசி வரைக்கும் என்னால் இதை முடிக்க முடியலை. நம்ம கதவு பக்கத்தில் போனால் கூட ஆப்பு கதவு கீழே வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட இது ஒரு கேம் தான். இது பார்க்குறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கேம் மட்டும் தெரியும், ஆனால் எவ்வளோ கஷ்டம்னு விளாட்றவனுக்கு தான் தெரியும். நான் சவால் விட்றேன், முடிஞ்சால் இந்த கேமை முடிச்சுட்டு எனக்கு வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி பார்க்கலாம். வா அடுத்த கேமுக்குள்ளே போகிறோம். நம்ம 5ஆவது பார்க்க போகிற கேமு தான். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இது ஒரு கேமுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஆர்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கேம் தான். உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணுமா இந்த கேம் விளாடுங்க. ஏன்னா இந்த கேமோட பேர் தான் ஸ்கை சில்ட்ரன் ஆஃப் தி லைட். ஏன்னா அப்படி ஒரு ஃபீல் கூட்ட கொடுக்குற ஒரு கேம்னா அது இந்த கேம் தான் சொல்லலாம். ஃபைட் இல்லை, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது, சைகையால் மட்டுமே விளாட்ற ஒரு கேமு. இதில் மியூசிக்லாம் அந்த லெவலில் இருக்கும். நீங்கள் விளாண்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு ஃபீல் கொடுத்துச்சா இல்லையான்னு. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கேம் தான் இது. உங்களுக்கு மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சுன்னா இதை விளாடுங்க. அவ்வளவுதான் ஃபேமிலிஸ், நம்ம இப்போ உங்களுக்காக நிறைய கேம் தேடி அடுத்தடுத்து கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கும். அதனால் இந்த 5 கேமுக்கு உங்களோட வரவேற்பு கொடுத்து யார் இதில் ஃபஸ்ட்டு ஏற்றி எந்த கேம் விளையாட போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் ஏற்றி போகிற கேமை கமெண்ட் பண்ண உடனே தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. இது மட்டும் வீடியோலாம் நம்ம சேனலில் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் தான் உங்கள் ஆர்கே ஜோக்கர்.